குடையும் குப்புசாமியும் பேர் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா பார்க்க சிம்பிளா தெரியுற இந்த கதைக்குள்ள எவ்வளவு ஆழமான காமெடியான விஷயங்கள் இருக்குன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். நாம வழக்கமா கதைய முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆனா இப்போ வாங்க கடைசி வரியில இருந்து ஆரம்பிக்கலாம். அப்படா, இனி சுண்டல் சாப்பிடலாம். ஒருத்தர் சுண்டல் சாப்பிடுறதுல என்னங்க இருக்கு? ஆனா நம்ம ஹீரோ இந்த ஒரு வரி சொல்றதுக்குள்ள என்னவெல்லாம் தாண்டி வந்தாருன்னு தெரிஞ்சா நீங்க அசந்து போய்ங்குவீங்க. அந்த மர்மம் என்னன்னு பார்க்கலாமா? சரி வாங்க, முதல்ல நம்ம ஹீரோ குப்புசாமிய பார்க்கலாம். அவரோட இந்த பிரம்மாண்டமான பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு? சொல்லுவாங்களே, புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி. அப்படிதான் அவரோட கதை ஆரம்பிக்குது. ஜஸ்ட் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு கீழே ஒரு நாற்காலி, அதுல நம்ம குப்புசாமி உட்கார்ந்துருக்காரு. கையில ஒரு சுண்டல் பொட்டலம், அதை மெதுவா பிரிக்கிறாரு. அவரோட ஒரே ஒரு குறிக்கோள், அந்த சுண்டலை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இதை விட ஒரு நிம்மதியான ஒரு சீன் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. வெளியில இருந்து பிரச்சனை மெதுவா உள்ள வர ஆரம்பிக்குது. சொல்லப்போனா நம்ம ஹீரோவோட பெரிய அட்வென்ச்சருக்கான காலிங் பெல் இப்போதான் அடிக்குது. பிரச்சனையின் முதல் அறிகுறி, டக்குன்னு வானம் கருக்க ஆரம்பிக்குது. அந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமா களைய ஆரம்பிக்குது. இப்போ லேசா தூறல் போட ஆரம்பிக்குது. ஆனா நம்ம குப்புசாமி கொஞ்சம் கூட அசரல. ரொம்ப கேஷுவலா தன்னோட கொடையை எடுத்து விரிக்கிறாரு. ஓ, மழைதானே, பாத்துக்கலான்னு நினைக்கிறாரு. எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இல்ல, அட்லீஸ்ட் அவர் அப்படிதான் நினைச்சாரு. ஆனா அடுத்த நிமிஷமே நிலைமை தலைகீழா மாறுது. அந்த தூறல் பேய் மழையா மாறி வெள்ளம் ஊரையே சூழ்ந்துடுது. அவ்வளோதான். இந்த ஒரு செகண்ட்ல கதையோட போக்கே மாறிடுச்சு. குப்புசாமியோட கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே போயிடுச்சு. இப்போ குப்புசாமி அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலி, கையில இருந்த கொடை எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, நிம்மதியா ஆலமரத்து நிழல்ல இருந்தவர் இப்போ எங்க போறோன்னே தெரியாத ஒரு பயங்கரமான பயணத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டாரு. எவ்வளோ ஒரு அபத்தமான நிலைமை பாருங்க. அவரோட பயணத்திலேயே ரொம்ப பெரிய டெஸ்ட் இப்போதான் ஆரம்பிக்க போகுது. உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஹீரோக்களை சந்திச்ச ஒரு நிலைதான் இது. அதுக்கு பேரு திமிங்கலத்தின் வயிறு. நம்ம குப்புசாமியும் இப்போ அதை தான் சந்திக்க போறாரு. அந்த தெருவுல வந்த வெள்ளம் அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சு தெரியுமா? நேரா பறந்து விரிஞ்ச கடலுக்குள்ள. பாத்தீங்களா, சின்னதா ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு. அந்த நடுக்கடல்ல திடீர்னு ஒரு பெரிய திமிங்கலம் வாய அகலமா திறந்து அவரை நோக்கி வருது. இது என்னடா இது, வெள்ளத்துல மாட்டினா பத்தாதுன்னு திமிங்கலமானு தோணுது இல்லையா? இந்த ஒரு இடத்துல தான் கதையோட காமெடி வேற லெவலுக்கு போகுது. இந்த திமிங்கலத்தோட வயிறுங்கிறது சும்மா ஒரு வார்த்தை இல்ல. உலகத்துல இருக்கிற பல ஹீரோக்களோட கதையில இது ஒரு முக்கியமான கட்டம். அதாவது ஹீரோ தன்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திச்சு அதிலிருந்து ஒரு புது மனுஷனா வெளியே வர்ற இடம். நம்ம குப்புசாமியோட இந்த சிம்பிள் கதை இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டோட கனெக்ட் ஆகிறதும் இங்க இருக்கிற சூப்பரான விஷயம். சரி, திமிங்கலம் முழுங்கிடுச்சே, கதை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. இப்போதான் கதையோட டோனே மாறப்போகுது. நம்ம குப்புசாமியோட புத்திசாலித்தனமான அதே சமயம் ரொம்பவே காமெடியான எஸ்கேப் பிளானை நம்ம இப்போ பார்க்க போறோம். திமிங்கலத்தோட வயித்துக்குள்ள போயிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு அவர் பயந்து உட்கார்ல. அதுக்கு பதிலா யாருமே எதிர்பார்க்காத ஒன்ன செஞ்சாரு. என்ன தெரியுமா? ஓங்கி ஒரே ஒரு உதை. அவ்வளவுதான். அதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். அந்த உதைக்கு திமிங்கலத்தோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? பூ அப்படின்னு ஒரு சத்தம். ஒரே ஊதுல திமிங்கலம் குப்புசாமிய வெளியே துப்பிடுச்சு. இப்போ நம்ம ஆள் எங்க இருக்காரு? வானத்துல பறந்துட்டு இருக்காரு. அடங்கப்பா, ஒரு நிமிஷம் இந்த பயணத்தை ரீகேப் பண்ணி பாருங்க. மரத்தடியில ஆரம்பிச்சது, வெள்ளத்துல மிதந்து, திமிங்கலம் முழுங்கி, வானத்துல பறந்து, கடைசியா ஒரு வலையில வந்து லேண்ட் ஆயிருக்காரு. என்ன ஒரு கிரேசியான எபிக் ஜேர்னி இது. வானத்துல பறந்த அந்த கலேபரத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அமைதியான லேண்டிங். மெதுவா மழை நிக்குது, காத்தோட வேகமும் குறையுது. கொடை ஒரு பாராசூட் மாதிரியாக அவர் மெதுவா கீழே மிதந்து வராரு. வந்து அங்க கட்டியிருந்த ஒரு வலையில தொப்புன்னு சேஃபா லேண்ட் ஆகுறாரு. சரி, இப்பதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இவ்ளோ பெரிய ஒரு பயணத்தை முடிச்சிட்டு வந்த நம்ம ஹீரோ தனக்கு கிடைச்ச பரிசா எதை நினைக்கிறாரு? இவ்ளோ கஷ்டத்திலையும் எதை அவர் பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாரு? இதுதாங்க கதையோட ஹைலைட். ஒரு பக்கம் பாருங்க, உலகத்தையே புருட்டி போடுற மாதிரி பிரச்சனைகள், பெருவெள்ளம், பரந்த கடல், திமிங்கலத்தோட வயிறு, வானத்துல பறக்கிறதுன்னு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம குப்புசாமியோட குறிக்கோள் என்ன? ரொம்ப சிம்பிள், சுண்டல் சாப்பிடணும், அவ்வளவுதான். இந்த பெரிய கான்ட்ராஸ்ட் தான் இந்த கதையோட மொத்த காமெடியே. வெள்ளம், கடல், திமிங்கலம், வானம்னு இவ்வளவு பெரிய அட்வென்ச்சரை முடிச்சுட்டு அவர் மனசுல முதல்ல வந்த எண்ணம் என்ன தெரியுமா? ஆமாங்க, அவரோட அந்த ஒரே குறிக்கோள் தான்.
இத வெறும் ஒரு பிடிவாதம்னு சொல்லிட முடியாது. இது ஒரு அசைக்க முடியாத ஃபோக்கஸ், கவன சிதறல் இல்லாத மன உறுதியை காட்டுது. இப்போ நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி வந்தாச்சு. இந்த ஷோவோட ஆரம்பத்துல கேட்டப்போ ஒரு மர்மமா இருந்த அந்த வரி, அப்பாடா இனி சுண்டல் சாப்பிடலாம், இப்போ அதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ஒரு அபத்தமான கதை இருக்குன்னு நமக்கு நல்லாவே புரியுது. கடைசியா குப்புசாமி அவரோட இலக்கை அடைஞ்சுட்டாரு. அத்தனை தடைகளையும் தாண்டி இப்போ ரொம்ப நிம்மதியா தன்னோட சுண்டலை எடுத்து சுவைக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு சிம்பிளான வெற்றி தான், ஆனா எவ்ளோ நிறைவான வெற்றி பாருங்க. குப்புசாமியோட கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் சரி, சில சமயம் நம்மள முன்னாடி நகர்த்திக்கிட்டே இருக்கிறது ஒரு சின்ன சிம்பிளான தெளிவான குறிக்கோளா கூட இருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில உங்களை எல்லா கஷ்டத்திலையும் முன்னாடி கொண்டு போற அந்த சுண்டல் எதுன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.